தமிழக அரசியல் களத்தில் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒன்று. தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகளை குறைக்க மத்திய அரசு முயற்சி செய்வதாக திமுக தலைமையிலான தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு கூட்டியுள்ள அனைத்துக் கட்சி கூட்டம் சென்னையில் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள் செய்தியாளர்கள் ரமேஷ், ஸ்டாலின் மற்றும் சுரேஷ்குமார் ஆகியோர். மக்களவை தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலின் வழங்க கேட்கலாம். ஸ்டாலின், இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கறத எதிர்கொள்ள தமிழக அரசு எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. அதுக்கான அனைத்துக் கட்சி கூட்டம் தான் இன்னைக்கு நடக்க இருக்கு. அரசியல் கட்சி தலைவர்கள் வந்த வண்ணம் இருக்காங்களா? என்ன நிலவரங்க? பிரியதர்ஷினி, மக்களுக்கு ஒரு கேள்வி நிச்சயமா இருக்கும். ஏன் இந்த விவகாரத்தை தற்போது திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு எழுப்பி இருக்கிறது அப்படின்றது. இந்திய அரசியலமைப்புடைய 81வது சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் 25 ஆண்டுகள் இந்த மக்களவை தொகுதிக்கான இந்த மறுசீரமைப்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் அந்த அடிப்படையில் பண்ணுவதற்கு 25 ஆண்டு காலம் ஒரு தடை என்பது இருந்தது. அந்த காலக்கெடு என்பது 2026ஆம் ஆண்டுடன் முடிவடையுள்ள நிலையில அடுத்த ஆண்டு இந்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு பணிகளை ஒன்றிய அரசு மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த விவகாரத்தை திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு அரசு கூட்டியிருக்கிறது. கடந்த 25ஆம் தேதி பிப்ரவரி 25ஆம் தேதி என்று தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் அனைத்து கட்சிகளையும் கூட்டி இந்த விவகாரம் தொடர்பாக ஆலோசிக்கப்படலாம் என்று ஒரு முடிவினை எடுத்து தற்போது அதற்கான கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. இந்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு பணி பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்புடைய 82வது சட்டப்பிரிவின் அடிப்படையில் இந்த தொகுதியுடைய மறுசீரமைப்பு பணிகளை மக்கள் தொகை அடிப்படையில் தான் பண்ணுன்றதுதான் அந்த சட்டப்பிரிவு சொல்லுது. அந்த அடிப்படையில் இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய ஒரு சூழல்ல தான் தற்போது இன்று கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. தற்போது என்னுடன் நம்முடைய செய்தியாளர் ரமேஷும் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். ரமேஷ், இன்றைய கூட்டத்திற்கு எத்தனை கட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பினை விடுத்திருக்கிறது? யார் யாரெல்லாம் தற்போது வரை வந்திருக்காங்க? இன்னும் சற்று நேரத்தில் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. தற்போது யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க? யாரெல்லாம் பங்கேற்க போறாங்க? அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு 2 பேர் கொடுத்திருக்காங்க. பதிவு செய்யப்பட்டு, அதாவது அவங்களுக்கு ஓட் ஷேர்லாம் பெரிய அளவில் இருக்காது, அவர்களுக்கு ஒருத்தர் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 55க்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்திருக்காங்க. பிரதான கட்சியா இருக்கக்கூடிய திமுக சார்பில் RS பாரதி, வில்சன் மூத்த வழக்கறிஞர் அவர் கூப்பிட்டிருக்காங்க. அதே போல ADMK சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதே போல வழக்கறிஞர் இன்பதுரை, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறார். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக திருமாவளவன் வந்திருக்கிறார். அதே போல முதன்முறையாக இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகு மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் கமலஹாசன் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்தபோது அவரை வாசலுக்கே வரவேற்று அழைத்து சென்றார் தங்கம் தென்னரசு. அனைத்து கட்சியினரையும் வரவேற்றாலும் கூட முதன்முறையாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார்கள். அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மற்ற கட்சிகளும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மதிமுக சார்பில் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அதே போல காங்கிரஸ் கட்சி சார்பாக செல்வ பெருந்தகை, சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ் உள்ளிட்ட கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்கிறார். அது மட்டும் இல்லாம பதிவு செய்யப்படாத ஒரு கட்சியும் கூப்பிட்டுருக்காங்க. அது எதுன்னு பாத்தீங்கன்னா திராவிடர் கழகம். அவர்கள் அரசியல் கட்சியாக இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் திமுக அலையன்ஸ்ல இருக்கிறதுனால திராவிட கழக தலைவர் வீரமணி உள்ளிட்டோரும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது தளத்தில் முழுமையாக அவர்களுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பங்கேற்கவில்லை என்று அறிவித்துவிட்டார்கள். நாம் தமிழரும் பங்கேற்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். மற்ற கட்சிகள் ஆம் ஆத்மி, BSP போன்ற தேசிய கட்சிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஸ்டாலின், ரமேஷ், இன்றைய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் அப்படின்றது சொல்லப்படுது. அதே போல இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அந்த முடிவுகளின் அடிப்படையில் டெல்லி சென்று குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அனைத்து கட்சிகளிலும் சென்று சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? ஏற்கனவே பாத்தீங்கன்னா இது போன்ற அனைத்து கட்சிகளில் எடுக்கப்பட்ட முடிவுகளோடு நீட் சம்பந்தமான விஷயத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட போய் நேரடியாக மனு கொடுத்தாங்க. அதே போன்று இவர்களும் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி குடியரசுத் தலைவரை இந்த ஒவ்வொரு கட்சியில் சார்ந்த நிர்வாகிகள் சார்பாக பிரதிநிதிகள் பங்கேற்று அங்க போய் குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இது குறித்து பிஜேபி சைடில் என்ன சொல்றாங்கன்னா, இதை பத்தி எந்த பேச்சுமே இல்ல, ஏன் தமிழக அரசு தானாக முன் இந்த விஷயத்தை எழுப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ADMK சார்பாக எம்பிக்கள் கிட்டத்தட்ட 39 எம்பிக்கள் இவர்கள் அலையன்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. அங்க ஏன் பார்லிமெண்ட்ல குரல் எழுப்பல என்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. பிரியதர்ஷினி, ரமேஷ் சொன்னதை கேட்டிருப்பீங்க. பிரியதர்ஷினி, தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக
தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் மது உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. முதலமைச்சரும் தற்போது தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலகத்திற்கு வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இப்போது தமிழ்நாடு அரசிற்கு, அதாவது தமிழகத்திற்கு இந்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்பால் என்ன பிரச்சனை, இதனால் என்ன பாதிப்பை தமிழ்நாடு சந்திக்கும் என்பதுதான் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. மிக முக்கியமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களவை மக்கள் தொகை அடிப்படையில் ஒருவேளை இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணால் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கு. அதில் 8 தொகுதிகள் வரை குறைக்கப்படலாம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு ஐயப்பாடாக தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அதாவது 39 31 இந்த நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்திவிட்டு மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய இந்த 22 நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் 22 தொகுதிகளில் 10 தொகுதிகள் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம மக்கள் தொகை அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மிக பின்தங்கி இருக்கு. மக்கள் தொகை அந்த கட்டுப்படுத்துவதில் தென் மாநிலங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டதை ஒரு தண்டனை சார்ந்த விஷயங்களாக பார்க்க முடிகிறது என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது 2 வகையாக இந்த மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படக்கூடிய ஒரு சூழல்ல தான் இன்றைய கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்டு தமிழ்நாடு அரசு அடுத்த கட்ட முடிவினை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்தக்கூடிய அந்த காட்சியில் நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அவர் நாமக்கல் கவிஞர் மாளிகையுடைய 10வது தளத்தில் தான் இந்த கூட்டம் நடக்க இருக்கிறது. அதன் பிறகு தீர்மானம் நிறைவேற்றப்படும். தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்டதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியதர்ஷினி.